என்ன அவதாரம்? சமதக்கிரி மாமுனிவர். சமதக்கிரி மகாமுனிவராக எப்படி வருகின்றார்? எப்படி? அரகர சிவ சிவ சம்போ. ஆமா இறைவா. ஆதி சிவனங்க வாராய பாராய. அரகர சிவ சிவ சம்போ. ஆதி சிவனங்க வாராய போ. தாடி சாணி வளர்த்து தாடி சாணி வளர்த்து அவன் முனியை போல வர்றாரு. தாடி சாணி வளர்த்து அவன் முனியை போல வர்றார். தாடி சடை வளர்த்து தவக்கோலம் கொண்ட முனியை போல வருகின்றார். சுவாமி தாங்கள் யாரோ? யார் நீங்கள்? நாங்க தான் சமதக்கிரி முனிவர். சமதக்கிரி மகாமுனிவரா? ஆமா. வர வேண்டும் சுவாமி. என்னுடைய அரண்மனையை நாடி ஆமா. வந்த காரணம் என்ன? நானோ யாகம் செய்ய போகின்றேன் உலக அமைதிக்காக. ஆமா. சரி 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 சரி. அதற்காக எனக்கு தானம் வேண்டும் என்று கேட்க வந்தேன். தானமா? ஆமா. என்ன வேண்டும் உங்களுக்கு? என்ன தானம் வேண்டும்? என்ன தானம் வேண்டுமா? நிறைய தானங்கள் வேண்டும். அந்த யாகத்திற்கு தேவையான ஆமா பொன் பொருள் திரவியங்கள் ஹோம திரவியங்கள் அத்தனையும் தர வேண்டும் என்று சொன்னார். ஆமா. தருகிறாயா? தருகிறேன் சாமி. அது மட்டும் போதாது. வேண்டும். நான் இந்த யாகம் செய்ய வேண்டும் என்றால் ஆமா எனக்கு பத்தினி, அதாவது எனக்கு மனைவியாக ஒரு பெண் வேண்டும். மனைவியாக? இந்த யாகமே கணவன் யாகம் செய்ய வேண்டும், மனைவி பக்கத்துல இருந்து பணிவிட செய்யணும். ஒரு பெண் வேண்டும். தோழிமார்கள் வேண்டுமா? எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். மனையா? இந்த சாமியாருக்கு யாரு பொண்ணு தருவா? சாமியாருக்கு நாளை பார்த்தா என்னமா இருக்க நீ பொண்ணு கேட்கிறேன். இந்த சாமியாருக்கு யாரு பொண்ணு தருவா? இவனுக்கு விஷயத்தை நினைக்கிறான். ஐயோ ஐயோ டேய், அங்கதான் இப்ப கலெக்ஷன் அதிகமாகுது. அங்கதானா? உண்மையாது? ஆமா. நகரக்க உருவாதான். ஒரு பெண் யார் தருவான்னு கேக்குறியா? ஆமா. உன்னுடைய மகள் ரேணுகாதேவி இருக்கின்றாளே. என்னுடைய மகளா? அவளை கொடு. என்னுடைய மகளே? ஆமா. நான் அரசனுடைய மகளை கேட்கிறேன். ஏய், அது என்ன நீ பெற்றெடுத்த மகளா? ஆட சண்டால பாவி, கண்டெடுத்த சொத்து. ஆமா. உனக்கே சொந்தம் என்று பறித்து அபகரித்து வளர்க்கின்றாய். ஆமா ஆமா. இது உண்மைதானே? உண்மைதான். தருகிறாயா இல்ல சாபம் தரட்டுமா? தத்துவ சாமி இல்ல சாபத்தை கொடுத்துருவீங்க. அப்படி என்று தானே கொண்டு வந்தா? ஆமா சாமி. நீ இங்கே இருங்க. இங்கே இருங்க. இருந்தாலும் என் மகள ஒரு வார்த்தை. ஆமா ஆமா. ஏன்னா பொண்ணு ஒரு வார்த்தை கேட்கணும் இல்ல? கேட்கணும். நான் கேட்டு வந்துடுறேன். கேட்டு வாங்க. இருங்க, ஒரு சேர் எடுப்பா. சேர் எடுப்பா. மகளே ரேணுகா. அம்மா. அப்பா. நீயோ பூத்து புட்புகையாகிவிட்டாய். ஆமா. மலர்ந்து மங்கையாகிவிட்டாய். ஆமா. அம்மா, மலர்ந்து மங்கையாகிவிட்டாய். அதனாலே உனக்கு காலத்துல ஒரு கல்யாணம் பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணம் என்னப்பா? புள்ள வார்த்தை கொடுமையை கேளுங்க. அதாவது 10வது போறது இங்க மெசேஜ் அனுப்புது, அங்க வாட்ஸ்அப் கால் பண்ணுது, இங்க வீடியோ கால் பண்ணுது. ஆமா. என் புள்ள பாரு கல்யாணம்னா என்னன்னு கேக்குது பாரு. ஏய் ஓ, இது பொண்ணுன்னு நினைக்காத. இத பொண்ணுன்னு மட்டும் நினைச்சாங்க. ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண்ணு. சரிதான். ஒரே பொண்ணு இல்லையா? ஆமா. சண்டைக்கு போனா ஆம்பளையா மாறிடும், வீட்டுக்கு வந்தா பெண்ணா மாறிடும். வளர்த்துருக்கீங்க. கல்யாணம் தெரியாத? தெரியாதப்பா. திருமணம்மா? திருமணம்னா என்னது? திருமணம்னா இப்படி திரும்பணும். ஏமா நீ இருமணம் இணையும் திருமணம்? கல்யாணம் தெரியாதம்மா? தெரியலப்பா. அது எப்படிப்பா இருக்கும்? நான் எங்காத சொல்றது நாங்க அந்த மாய்க்கு மாதிரி இருக்குமா? கும்பிடு சட்டி. சரி, கல்யாணம் என்னன்னு தெரியாத உனக்கு? அடையாமா, நம்ம பக்கத்து வீட்டு கலாக்காக்கு நடக்கலாம். ஆமா, மாலைலாம் எடுத்து வந்தாங்க. பெரிய பந்த போட்டு மாலைலாம் எடுத்து வந்தாங்களே நிறைய பேரு. அரிசி மூட்டை வேற தூக்கிட்டு வந்தாங்க. அது ஓயாம இருந்ததுக்கு இவன் எதுக்கு எங்க போக்குறான் பாரு. ஏய் ஓ, அது கிடையாது. நான் என்ன சொல்றேன், கலாக்காக்கு வேலைல வந்தாங்களா? ஆமா. வந்து பரிசு போட்டு போனாங்களா? அங்கே வேலைல வந்தாங்களா? ஓ, அங்கே வேலைல வந்தாங்களா? அதான்டா நான் வாயா கதை கேட்கல, பெசா இருன்னு சொல்லிட்டான். நாமெல்லாம் ஒரு நாள் மாப்பிட்டு போனோமா? ஆமா. அங்க சாப்பிட்டு வந்தோமா? ஆமா. திரும்பி பெரிய பந்தல் போட்டாங்களா? ஆமா. மோளம் பி 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 ஊதிச்சே மண்டத்துல தாலி கட்டினாங்களா? அதான். ஏமா ஏமா அந்த அக்கா வயிறு பெருசாயிருச்சு பா திடீர்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் வயிறு பெருசா போடுதுன்றியா? அது ஒண்ணும் இல்லையம்மா, அது இப்பெல்லாம் பார்த்து போட்டு முழுங்கி போச்சு. கண்ணுட்டி பாக்க கட்டி கொடுத்தாங்களா? அதை பிரிச்சு சாப்பிட தெரியாத மூழ்கா போட்டு மூழ்கி போச்சு. போ போ, உங்களுக்கு தெரியும். இது
உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே தெரியாம வளர்த்துட்டீங்க நீங்க. பார், ஓ மாப்பிளை மட்டும் பாரு. ஆஹா அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. ஆஹா சும்மா கரும் சரம் ஆளு ஜிம்பாடி வருப்பான். சிம்பாடி மாதிரி. ஆஹா வந்து பாரு. வாமா வாமா கிட்ட வாமா. ஏமா என்ன சொல்றேன், நேத்தும் தான் செத்தான சுடுகாடு தெரியும். ஆமா. ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போற பொண்ணு என்னமா போகணும், தெரியும். அது என்னமா பாடி பில்டர் மாதிரி இப்படி நிக்குது. பாருமா, கீழே குனிஞ்சு பாரு. உரிமையா இங்க பாரு. எடுத்த உடனே கிட்ட 3 அழைச்ச கொண்ட போய் பார்க்கலாம் மூஞ்சா. சரிதா, குடுக்குன்னு ஓடுற. என்ன பண்ணாரு இந்த போரிமா நடந்து போமா. ஓ நான் பார்க்கணும் இல்லை, அவன் பார்க்கணும். அழிச்சு மாமா. என்னம்மா பூதம்பா? ஐயோ ஐயோ, அது பூதம் நான் நினைச்சிருக்கா? அது மனுஷன் தாமா. அது போய் போய் சாணி கட்டி வைக்கிறேன். என்ன போயும் நான் அப்புறம் என்ன சொல்றது உனக்கு? எத்தனை சாமியாரி அம்மா கேஸ்ல மாட்டுறான்னு பார்க்காத இருக்க. ஓ கொண்டுடு. என்னம்மா அப்படி சொல்றேன்? அம்மா உன் வாழ்க்கை கெட்டு போ, நான் பாப்பனே. அந்த ஆள் சாமியாருன்னு நினைக்காத. பார், நல்ல தங்கமான மனுஷன். தங்கமான மனுஷன். ஆமாம்மா, உண்மைதான். தங்கமான மனுஷன். ஆனா என்ன, பக்கத்துல யாரும் தூங்க முடியாது. ஆமாமா, அடிச்சு ஒரு கோட்டில் கோட்டில் 1 கிலோமீட்டர் தாண்டி கிடக்கணும் ஒரு ஆளும். சரிதானே? சரிதான். ஏம்மா, இந்த அப்பாவுக்காக இவரை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். சரிதானே? சரிப்பா, உங்க வார்த்தையில மதித்தோம். எடுங்க, மேல எடுங்க. பார்க்கும் பாரம் பிளந்து பாரெல்லாம் பந்தலிட்டு, மேல பந்தலிட்டு, அம்மா பந்தலிட்டு. பாக்கு பாரதிலிருந்து ஏன்பா பாரெல்லாம் பந்தலிட்டு 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 குமாரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டு பந்தலிட்டு, அம்மா பந்தலிட்டு. பாரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டு பந்தலிட்டு அம்மா பந்தலிட்டு. மாலை குடுமா தோழி. மாலை மாத்துக்க, மாலை மாத்துக்க. ஓ பரவாயில்ல. இல்ல அவங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா மூத்து மூத்துருவாங்க கொஞ்ச. ஆமா, ஏற்கு பாரு. கெட்டிமலம் கெட்டிமலம். வாழைப்பள்ளியா? இது பொண்ணு கிடையாது. ஆஹா, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறான். உன் கண்ணே ஒப்படைக்குது. அது கண்ணு ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் பார்க்கணும். ஆமா, மேகலை மாப்பிள்ளை சொல்ற பேச்சு கேட்டு ஆஹா, நல்ல முறையில பக்குவமா நடந்துக்கம்மா. ஆமா, நீ பத்திரமா போயிட்டு வாம்மா. அம்மா, ஓ, ஒரு அப்பாவும் இப்படிதான். ஒரு அப்பாவும் பூரா பிச்சு போடுது பாரு கோரல் மாதிரி. என்ன பண்ற? ஜல்லிக்கட்டும் கல்யாணமும் ஒண்ணு. ஏன் வளர்த்தவன் தப்பிச்சிருவான், அடக்க போறவன் மாட்டிப்பான். உண்மைதான். அந்த மாதிரி மாட்டினா போ. ஏமா மாப்பிளமா நல்ல முறை சென்று வாமா. ஆஹா, அப்படியாக 20 மகத்தார் சென்றார்கள்.
அந்த உலக அமைதிக்காக யாகம் சொன்னாரு. ஆமா அந்த யாகம் செய்யற மாதிரி ஆமா எல்லாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதான் அந்த அவதாரம். யாரு இவர்? ஈஸ்வரன். ஆமாமா யாரு? ஈஸ்வரன். தெரியுதா? அதே முகம் அதே மூக்கு சர்வேஸ்வரன். முட்டப்பால் தெரிஞ்ச மூக்கு. ஆமாங்க. அப்படியாக ஆஹா. சரியா சொல்லி சிவபெருமான் தான் வந்திருக்கிறார். யாகத்தை முடித்து விட்டார்.